மாயம்மா சடனா அப்படியே வந்து ஸ்ரீலீலாவையும் பூர்ணா மேடமையும் பார்த்த மாதிரியே இருந்துச்சு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். மகேஷ் பாபு மட்டும் தான் மிஸ்ஸிங். கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி கலந்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஜோயா, இப்போ வந்து ஒரு சில டிஷ் நேம்லாம் சொல்லுவோம், அதுக்கு என்னென்ன ரெசிபி நீங்கள் சொல்ல போறீங்க, ஓகேவா? சாம்பார் எப்படி வைக்கணும்? சாம்பார் பொடி மிக்ஸ் இருக்கு, அது அப்படியே ஒரு பேன்ல ஊத்தலாம், மிக்ஸ் பண்ணலாம், கொடுக்கலாம். ஆன்லைன்ல ஸ்ட்ரைட்டா சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்களேன். சாம்பார் பொடியா இல்ல ரஸ்னா பொடியா? ஒரு பேன்ல ஊத்தலாம், மிக்ஸ் பண்ணலாம், குடிக்கலாம். சாம்பார் மிக்ஸ் இருக்குல்ல, இப்போ ஏதோ புதுசா அப்படியே சூடாக்கிட்டு அப்ப அந்த காய்கறி, தக்காளி, வெங்காயம், அப்புறம் அந்த இது மிக்ஸ்ல இருக்கும். பொடியில அதெல்லாம் இருக்காது. இல்ல இப்போ புதுசா ஒரு ஜப்பான் டெக்னாலஜி வந்திருக்கு குரிஷி. ஜப்பான் டெக்னாலஜி வந்திருக்கு சத்தியமாவே. அவங்க அடுத்து என்ன சமைக்க போறாங்களோ அது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். இல்ல ப்ரீவியஸ் வீக் மறந்துடுவாங்க. இருக்குல்ல கொழா புட்டு, மலையாளம் டிஷ் தானங்க? ஆமாமா, கொழா புட்டு. இங்க பார், கொழா புட்டு. புட்டொന്നും இல்ல, அரிப்பொடி, தேங்காய் அண்ட் உப்பு புட்டுக்குட்டியில இட்டு புட்டாய். ஓ, புட்டாய். ஓகே, லீவ் த சமையல். ஓகே, we go for the tongue twister. நாப்பிரல்ச்சி. ஓகே. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரு செஞ்ச சக்கரை? யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. தாத்தா செஞ்ச சக்கரை. தாத்தா செஞ்சாரு. சரி, ஓகே. இப்போ ஷாலின் ஜோயா such a young girl அப்படின்றதுனால உங்களுக்கு தமிழ் சினிமா ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள யார் மேல உங்களுக்கு பயங்கர கிரஷ் அந்த மாதிரி எதுவும் இல்ல. யாருமா? அவங்க என்ன ஏதோ கேஜிஎஃப் கத்திட்டு இருக்காங்க. கேஜிஎஃப் நான் கேட்டுச்சு, எனக்கு ஏதோ டி டி அப்படி ஏதோ கேட்டுச்சேடா. அது டிபி உனக்கு அப்படி கேட்டிருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். டான்ஸ் நம்ம டான்ஸ் சைட் பீஸ் குரேஷி அனுப்பிச்சு வைக்கிறோம், ஒரு சாங் போடுறோம், படாரணும். ஷோர் டான்ஸ் ஓகே. யூ கம் குரேஷி ப்ளீஸ். நீ ஹெவியா ஆடுவே எனக்கு. இல்ல குரேஷி நல்லா ஆடுவே. குரேஷி நானு. ஓகே, சாங் ப்ளீஸ்.